அந்த ராமன் உங்களை காக்கட்டும். உன்னுடைய வாழ்க்கை என்னும் தேர்வில் நீ ஜெயித்து விட்டாயா? அதற்கான முதல் படியை எடுத்து வைத்தாய். எதுவும் இல்லை என்றுதான் நினைக்கிறேன். இந்த வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம் என்னவென்றால், கடவுளின் மீது வைக்கும் நம்பிக்கை. இந்த கடவுளின் மீது நம்பிக்கையை மட்டும் வைத்து விட்டால் உன்னுடைய எல்லா தீர்மானங்களும் நிறைவேற்றப்படும். உதாரணத்திற்கு, உன்னிடத்தில் ஒரு பைசா கூட இல்லை என்றாலும் கடவுள் அதற்கான வேலைகளை நடத்தி உனக்கு 3 வேளையையும் உணவு கொடுக்க தயார் செய்வார். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு செல்வம்தான் உன்னை இந்த வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் உயர்த்துகிறது என்று நீ நம்பினால் அது முற்றிலும் உயிரில்லாத ஒரு விஷயம். எப்படி தெரியுமா? உன்னிடத்தில் காசு இருந்தால்தான் நீ உணவை வாங்க முடியும். உணவை உண்டால் மட்டும்தான் நீ உயிருடன் வாழ முடியும் என்று நினைக்கிறாய். நிச்சயமாக அது கிடையாது. கடவுள் உன் மீது வைத்திருக்கக்கூடிய அனுகிரகத்தினால் மட்டுமே நீ உயிர் வாழ்கிறாய். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரியுமா? சில நாட்களில் ஒரு மருத்துவர் நீ உயிரிழந்து விடுகிறாய் என்று கூறுகிறார். உனக்கு அந்த அளவிற்கு ஒரு பெரிய நோய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த நோய் உன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான பாகங்களை எல்லாம் அரித்துக் கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படி பார்க்கும் பொழுது உனக்கு உண்ணுவதற்கு எல்லா உணவுகளும் உன் முன் இருக்கிறது. இதையெல்லாம் நீ உண்டு விட்டால் நீ உயிர் வாழ்ந்த முடியுமா? நிச்சயமாக கிடையாது. ஏன்? கடவுளின் அனுகிரகம் எல்லா விஷயத்திற்கும் வேண்டும். கடவுளின் அனுகிரகத்தை நிறுத்திவிட்டு உன்னுடைய உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கும் மூச்சு காற்றை நிறுத்திவிட்டாலே போதும். எத்தனை உணவு இருந்தாலும் எத்தனை செல்வம் இருந்தாலும் நிச்சயமாக உன்னால் உயிர் வாழ முடியாது. அதனால் நான் என்ன கூறுகிறேன் என்றால், அனுதினமும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது கடவுளிற்கு நன்றி கூறிவிட்டு எழுந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் எப்போது முடிகிறது என்றால் உறக்கத்தில். அந்த உறக்கத்தில் நீ சடலமாகிறாய். மீண்டும் அதிகாலையில் சூரிய ஒளி உன்னுடைய உடம்பின் மீது பிராண சக்தியை செலுத்தி உயிர் கொடுக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பிராண சக்தி கடவுளின் அனுகிரகத்தினால் மட்டுமே உனக்கு கிடைக்கிறது. கடவுளின் அனுகிரகத்தினால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை நடக்கிறது என்று நீ உணர வேண்டும். உதாரணத்திற்கு, உன்னிடம் யாராவது ஒரு நபர் எப்படி இருக்கிறாய் என்று கேட்டால் நீ என்ன கூற வேண்டும் என்றால், கடவுளின் அனுகிரகத்தினால் நான் நன்றாகவே இருக்கிறேன் என்று கூற வேண்டும். இதற்கு காரணம், கடவுள் உன்னை மட்டும் நன்றாக வைத்திருக்கிறார் என்று அவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக அல்ல. கடவுளின் அனுகிரகத்தினால் நீ நன்றாக இருக்கிறாய் என்று கூறுவதனால் எதிரில் இருக்கக்கூடியவர் செவிசாய்த்து கேட்கும் பொழுது அவர்களுக்கும் அந்த நல்ல விஷயம் செவி மூலமாக அவர்களுடைய உள்ளத்தை சென்று அடைகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு நாத்திகவாதியாக இருந்தாலும் கூட கடவுளின் அனுகிரகத்தை பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் அவர்களுக்கு கிடைக்கிறது. இதன் மூலமாக ஒருவர் கடவுளின் அருகில் நீ செல்ல வைக்கிறாய் என்பதற்கான அர்ப்பணிப்பு பலன் உனக்கு கிடைக்கிறது. பலனை எதிர்பார்த்து நீ பண்ண வேண்டும் என்று நான் கூறவில்லை. உன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி இருக்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன். உன்னுடைய வாழ்க்கை எத்தனை கஷ்டங்கள் நிறைந்ததாக இருந்தாலும்
பரவாயில்லை. நீ நம்பிக்கை வைத்து உன்னுடைய மனதில் பலப்படுத்த வேண்டியது, திடப்படுத்த வேண்டியது எல்லாம் கடவுளின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை மட்டுமே தவிர வேறு எதுவும் இல்லை. கடவுளை மட்டுமே நம்பி உன்னிடம் ஒரு பைசா கூட இல்லாமல் நகரத்திற்கு சென்றால் நிச்சயமாக கூறுகிறேன், உனக்கு அரசு மரியாதையுடன் உணவு கிடைக்கும். நான் வெறும் பேச்சிற்காக இதை கூறவில்லை, உண்மையிலேயே இது நடந்திருக்கிறது. ஒரு காலத்தில் ஒரு சிறுவன் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டிருந்தான். அந்த சிறுவன் எத்தனையோ முறை நான் ஆன்மீக வழியில், ஆன்மீக வாழ்க்கையில் பயணிக்கப் போகிறேன் என்று பல முறை தன்னுடைய குடும்பத்தினரிடம் கூறியும் அவர்கள் விடவில்லை. அதற்கு அந்த சிறுவன், என்னை ஏன் அனுப்பாமல் இருக்கிறீர்கள்? எனக்கு அதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று தெரிகிறது. அப்படி இருக்கும் பொழுது என்னை ஏன் அனுப்ப மறுக்கிறீர்கள் என்று நிறைய முறை கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அந்த சிறுவனுடைய அண்ணன், சரி உனக்கு ஒரு சோதனை வைக்கிறேன். அதாவது அவர்கள் வாழ்ந்த இடம் ஆக்ரா. நீ இங்கு இருந்து பிருந்தாவனத்திற்கு செல். கையில் ₹1 கூட பணம் கொடுக்க மாட்டேன். நீ மட்டுமே செல்ல வேண்டும். சென்று அங்கு ஒரு நாள் முழுவதுமாக 3 வேளையும் உணவை உண்ணி அங்கு இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் எல்லாவற்றையும் நீ பார்த்துவிட்டு மீண்டும் வருவதற்கான ரயில் பயண சீட்டுக்குண்டான காசை கூட நான் தரமாட்டேன். ஆனால் நீயாக வீடு திரும்ப வேண்டும். இப்படி மட்டும் நீ திரும்பிவிட்டால் நிச்சயமாக நீ உன்னுடைய ஆன்மீக பாதையில் செல்லலாம். இரண்டாவது, நீ என்ன சொல்கிறாயோ அதை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டு உன்னிடம் உபதேசத்தை வாங்கிக் கொள்கிறேன், உன்னை குருவாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார்கள். நம்முடைய வழக்கத்தின்படி ஒரு தந்தையின் மறைவிற்கு பிறகு தன்னுடைய அண்ணன் மட்டும்தான் அந்த குடும்பத்தையே எடுத்து வழிநடத்த வேண்டியதாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த அண்ணனே தம்பியிடம் சென்று நான் உன்னிடம் உபதேசத்தை வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறும் பொழுது நிச்சயமாக அதே சவாலை அந்த சிறுவனும் ஏற்றுக்கொண்டான். சிறுவனும் அவனுடைய நண்பனும் சேர்ந்து ரயில் பயணச்சீட்டை வாங்கிக் கொண்டு பிருந்தாவனத்திற்கு கிளம்புகிறார்கள். அப்படி கிளம்பும் பொழுது அந்த சிறுவனுடைய அண்ணன் கூறுகிறார், நிச்சயமாக உன்னிடம் 1 பைசாவை கூட அனுப்பாமல் போவதற்கு எனக்கு மனசு இல்லை. அதனால் நான் நிச்சயமாக உனக்கு சில காசுகளை தருகிறேன். நீ சென்று விட்டு மீண்டும் வா என்று கூறினான். அதற்கு மறுத்த அந்த சிறுவன், இல்லை, நான் இந்த சோதனையில் முழு முயற்சியுடன் ஈடுபட தயாராக இருக்கிறேன். என்னை எப்பொழுதும் தடுக்காதீர்கள் என்று கூறினார்கள். அதை கேட்டுவிட்டு அவர்கள் ரயிலில் புறப்பட தொடங்கினார்கள். ரயிலில் அவர்களுக்கு முற்புறத்தில் ஒரு வயதானவர் அவரிடம் கேட்கிறார், அந்த சிறுவனிடம், என்னவென்றால், உங்களை பார்த்தால் சிறுவர்கள் போல் இருக்கிறது. ரயில் மாறி ஏறிவிட்டீர்களா? அல்லது உங்களுடைய பெற்றோர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இல்லை எனில் பிருந்தாவனத்தில் நீங்கள் தங்குவதற்கும் உணவு உண்பதற்கும் நான் வேண்டுமானால் வசதி செய்யணுமா என்று கேட்கிறார்கள். அதற்கு இந்த சிறுவன் கூறுகிறான், இல்லை ஐயா, நாங்கள் வந்திருக்கக்கூடிய வேலை என்பது வேறு. நிச்சயமாக அது உங்களுக்கு சொன்னால் புரியாது. அதனால் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் என்று கூறிவிட்டு பிருந்தாவனத்தை அடைகிறார்கள். பிருந்தாவனத்தை அடைந்தவுடன் சில ஆசிரமத்தில் பணிபுரியும் சீடர்கள் 2 பேர் இந்த சிறுவனை நோக்கி வந்தார்கள். வரும்பொழுது சிறுவனுடைய நண்பன் கூறுகிறார், வேண்டாம், இவர்கள் யார் என்று தெரியவில்லை, நம்மை கடத்தி கொண்டு போய்விட்டார்கள் என்றால் என்ன செய்வது என்று. அதற்கு அந்த சிறுவன் கூறுகிறான், என்னை நம்பி வா, நிச்சயமாக உனக்கு என்னென்ன கிடைக்குமோ அவை எல்லாவற்றையும் நான் தருவேன் என்று. அந்த சீடர்கள் அந்த சிறுவர்களை நோக்கி, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். நாங்கள் ஆக்ராவில் இருந்து வருகிறோம் என்று சிறுவர்களும் கூறுகிறார்கள். அதற்கு அந்த சீடர்கள் அந்த சிறுவர்களிடம் கேட்கிறார்கள்,
சில விருந்தினர்கள் எங்களுடைய ஆசிரமத்திற்கு வந்து உணவு உண்பதற்காக இருந்தினார்கள். கடைசி வேளையில் கடைசி நிமிடத்தில் அவர்களுக்கு ஏதோ ஒரு வேலை வந்துவிட்டது. அதனால் அவர்களால் வர முடியவில்லை. ஆனால் உங்கள் 2 பேரையும் அந்த இடத்திற்கு கொண்டு சென்று விடலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. என்னுடன் வர முடியுமா என்று கேட்கிறார்கள். அதற்கு இந்த சிறுவர்களும் சரி வருகிறோம் என்கிறார்கள். உடனே அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது அரசு மரியாதையுடன் வரவேற்பு நடக்கிறது. எதற்கு? அந்த ஆசிரமத்தினுடைய ஒரு முக்கியமான ஏதோ ஒரு நல்ல நாள். அந்த ஆசிரமத்திற்குள்ளே செல்லும் பொழுது 21 வகையான உணவுகள் எல்லாவற்றையும் பரிமாறுகிறார்கள். பரிமாறிவிட்டு அந்த ஆசிரமத்திற்கு தலைமையை வாங்கும் அந்த ஒரு பெண்மணி இந்த சிறுவர்களிடம் கூறுகிறார்கள், இங்கு ஏற்கனவே வரவிருந்த 2 பேர் கடைசி நிமிடத்தில் ஏதோ ஒரு வேலை பளு காரணமாக அவர்களால் வர முடியவில்லை. மிக்க மிக்க நன்றி நீங்கள் வந்ததற்கு என்று கூறுகிறார்கள். சிரித்துக்கொண்டே இருவரும் பசியில் இருந்ததினாலோ என்னவோ முழுமையாக உண்டு முடித்த பின் அந்த பெண்மணியை நோக்கி அவர்கள் சொல்கிறார்கள், மிக்க நன்றி அம்மா, இந்த மாதிரியான விருந்தை நாங்கள் பிறந்ததிலேயே இருந்தே பார்க்கவில்லை. இந்த விருந்தை நிச்சயமாக எங்கள் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டோம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து விடை பெற்று வெயில் கொளுத்துவது போல் இருக்கிறது. ஒரு மரத்தை கண்டு அந்த மரத்திற்கு அடியில் போய் உட்கார்கிறார்கள். உட்கார்ந்து கொண்டு மீண்டும் அந்த சிறுவனுடன் வந்த அந்த நண்பன் கூறுகிறான், ஏதோ அதிர்ஷ்டவசமாக நமக்கு உணவு கிடைத்து விட்டது. இனி அடுத்து வரும் 2 வேளைகளுக்கும் இந்த பிருந்தாவனத்தில் உள்ள ஸ்தலத்தை சுற்றி பார்ப்பதற்கும் கையில் 1 ரூபாய் கூட இல்லாமல் என்ன செய்ய போகிறோம் என்று. அதற்கு அந்த சிறுவன் கூறுகிறான், காத்திரு, நிச்சயமாக அதிசயம் நடக்கும் என்று. சில நேரத்தில் ஒரு நபர் அங்கு வருகிறார். அவரும் ஒரு சிறுவர் தான். அந்த சிறுவர் அவர்களிடம் வந்து, நான் சற்று நேரத்திற்கு முன்பே தியானத்தில் அமர்ந்திருந்தேன். அப்போது கிருஷ்ண பரமாத்மா என்னுடைய கனவில் தோன்றி அந்த மரத்திற்கு அடியில் 2 சிறுவர்கள் இருப்பார்கள், அவர்களை மிகவும் பலமாக கவனித்து இந்த ஊர் முழுக்க அவர்களை சுற்றி காட்டி அவர்களை ஊருக்கு அனுப்பிவிடு என்று. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்திற்கு வந்து பார்க்கும் பொழுது அந்த மரத்திற்கு அடியில் இருப்பது நீங்கள் 2 பேர்தான். நீங்கள் 2 பேரும் என்னுடன் வந்தால் அந்த கிருஷ்ண பரமாத்மா மிகவும் சந்தோஷம் அடைவார். நானும் என்னுடைய கடமையை நிறைவேற்றியது போல் இருக்கும் என்று கூறுகிறார். இதை பார்த்து நம்ப முடியாத சிறுவனின் நண்பன் ஆனந்த கண்ணீரில் திகைத்தார். அப்பொழுது ஏற்கனவே கூறியிருந்தபடி ஊர் முழுக்க இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு மதிய உணவும் உண்டுவிட்டு இரவு உணவும் உண்டுவிட்டு ரயில் பயணத்திற்கு புறப்பட இருக்கும் பொழுது 2 பயணச்சீட்டை வாங்கி அந்த சிறுவனின் கையில் அந்த ஊர் சுற்றி காட்டும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவின் சீடர்களும் கொடுத்துவிட்டு சில இனிப்பு பண்டங்களும் சில கட்டு காசுகளையும் அந்த சிறுவனிடம் கொடுத்துவிட்டு, இது எல்லாம் கிருஷ்ண பரமாத்மா எங்களிடம் உங்களுக்காக செய்ய வேண்டும் என்கிற கடமையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த கடமையை நாங்கள் எவ்வாறாக நிறைவேற்றிவிட்டோம் என்று கூறி விடை பெற்றார்கள். அந்த சிறுவர்கள் 2 பேரும் மீண்டும் திரும்பினார்கள் அவர்களுடைய வீட்டிற்கு. திரும்பியதும் அவர்களுடைய அண்ணனை சந்தித்து அந்த கையில் இருக்கக்கூடிய காசுகளையும் அந்த இனிப்பு பண்டங்களையும் கொடுத்த பிறகு அந்த அண்ணன் அவர்களுடைய சிறுவரின் கையை பிடித்து ஆனந்த கண்ணீரில் கட்டி தழுவினார். நீ எங்கு வேண்டுமானாலும் செல், ஆன்மீகத்தை கற்றுக்கொள், கடவுளின் மீது இருக்கக்கூடிய உன்னுடைய நம்பிக்கையை எத்தனையோ உயரத்தில் உன்னை கொண்டு செல்லும் என்று. அதே போல்தான் உங்கள் அனைவருக்கும் நான் கூறுகிறேன். கடவுளின் மீது நம்பிக்கையை வைத்தால் நிச்சயமாக கடவுள் உன்னை மேலுக்கு மேல் எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருப்பார். ஆனால் கடவுளின் மீது நம்பிக்கை வேண்டும். இப்படிக்கு வோம் சாயப்பா. அல்லாஹ்.